ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, உலகின் நம்பர் 1 பணக்காரரான இலான் மஸ்கை பத்தி தெரியாத ஆட்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அவர் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிறுவனத்தையும் டெஸ்லா அப்படிங்கிற எலக்ட்ரிக் கார் கம்பெனியையும் நடத்தி வர்றாரு. இவர் எந்த துறையில நுழைந்தாலும் அந்த துறையில ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தக்கூடியவர். அந்த வகையில ஈலான் மஸ்க் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைய திட்டமிட்டிருக்கதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது ஈலான் மஸ்க் மற்றும் ஜெர்மன் நாட்டின் ராயன் மெட்டல் நிறுவனமும் இணைந்து உலகின் சக்தி வாய்ந்த ஒரு சூப்பர் டேங்கை உருவாக்க போறதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ஈலான் மஸ்க் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் இந்த டேங்க்ல பயன்படுத்தப்பட உள்ளதா சொல்லப்படுது. ஈலான் மஸ்க் எதற்காக இந்த சூப்பர் டேங்கை உருவாக்க முடிவு பண்ணியிருக்காரு, அப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த டேங்கோட கேப்பபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே யுத்தம் தொடங்கியதும் உலகின் பல நாடுகள் ராணுவ பலத்தை அதிகரிப்பதற்காக தங்களோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டை அதிகப்படுத்தி இருக்காங்க. அந்த வகையில 1945 வருடத்துக்கு பிறகு ஜெர்மனி தங்களோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டை அதிகப்படுத்தி இருக்காங்க. எந்த செக்டார்ல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குதோ அந்த செக்டார்ல அதிகமான லாபத்தை எடுக்கலாம் அப்படின்னு பெரும் பணக்காரர்கள் போட்டியிடுவாங்க. ஈலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் வளர்ச்சி ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இண்டஸ்ட்ரியே தலைகீழா மாற்றி அமைச்சிருக்கு. இவருடைய இண்டஸ்ட்ரியின் வருகைக்கு பிறகு ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனோட காஸ்ட் குறைக்கப்பட்டிருக்கு. அடுத்து தன்னோட டெஸ்லா கார் நிறுவனத்தின் மூலம் எலக்ட்ரிக் கார் இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய புரட்சியவே ஏற்படுத்தி இருக்காரு. இவருடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள கால் எடுத்து வச்சிட்டாரு அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய புரட்சிகள் ஏற்படுத்துவாரு. அந்த வகையில டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில அவருடைய முதல் ப்ராஜெக்ட் உலகத்திலே சக்தி வாய்ந்த ஒரு சூப்பர் டேங்கை உருவாக்குறது. உக்ரைன் ரஷ்யா போரோட தொடக்கத்துல ரஷ்யா உக்ரைன் மீது ஒரு மிகப்பெரிய சைபர் அட்டாக் நடத்தினாங்க. இதனால உக்ரைனுடைய சேட்டலைட் கம்யூனிகேஷன் முழுவதும் தடைபட்டது. இந்த சூழ்நிலையில ஈலான் மஸ்க் தன்னோட சேட்டலைட் இன்டர்நெட் சிஸ்டத்தை உக்ரைனுக்கு கொடுத்தாரு. யுத்தத்தோட தொடக்கத்துல ஈலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் சேட்டலைட்டை பயன்படுத்தி தான் உக்ரைன் மற்ற நாடுகளுடன் தொடர்பு கொண்டாங்க. ஈலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் சிஸ்டம் ரஷ்யாவுடைய இன்ஃபர்மேஷன் பிளாக்கேட உடைப்பதற்கு உக்ரைனுக்கு பெரிய அளவுல உதவி செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்டார்லிங்க் சிஸ்டத்தை பயன்படுத்தி உக்ரைனுடைய முக்கியமான பவர் பிளான்ட்ஸ் மற்றும் தொழிற்சாலைகள் இயக்கப்பட்டது. இதே ஸ்டார்லிங்க் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உக்ரைன் ராணுவம் யுத்தத்தையும் நடத்தி வர்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சமீபத்துல அமெரிக்கா காமகாசி தற்கொலை ட்ரோன்கள் மற்றும் உளவு பார்க்கக்கூடிய ரெகானசன்ஸ் ட்ரோன்களை உக்ரைனுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த ட்ரோன்களை ஸ்டார்லிங்க் சிஸ்டத்தை பயன்படுத்தி தான் உக்ரைன் இயக்கி வர்றாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டார்லிங்க் சேட்டலைட் மூலமா கிடைக்கக்கூடிய இன்புட்டுகளை பயன்படுத்தி தங்களோட ராணுவத்தை கோஆர்டினேட் செய்து தாக்குதலும் நடத்துறாங்க. ஈலான் மஸ்க் சமீபத்தில் அளித்த ஒரு பேட்டியில ரஷ்யா தங்களோட சேட்டலைட்டுகளை ஆன்டி சேட்டலைட் மிசைல்களை பயன்படுத்தி தாக்கி அளித்தால் அவங்க எவ்வளவு வேகமா சேட்டலைட்டுகளை அழிக்கிறாங்களோ அதை விட அதிவேகமா எங்களால சேட்டலைட்டை லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல இருந்து ஈலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் சேட்டலைட் தொழில்நுட்பம் உக்ரைன் ரஷ்யா போர்ல ஒரு மிக முக்கியமான ரோலை பிளே பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உக்ரைன் ரஷ்யா போருக்கு பிறகு ஈலான் மஸ்க் தன்னோட கவனத்தை டேங்குகள் மீது திருப்பி இருக்காரு. உக்ரைன் ரஷ்யா போர்ல டேங்குகளால சிறப்பா செயல்பட முடியல. ரஷ்யாவுடைய டேங்க் படையணி ஆன்டி டேங்க் மிசைல்களால் மிகப்பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்கு. அதனால டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாடர்ன் வார்ஃபேர் சினாரியோல பயன்படுத்தும் வகையில டேங்குகளோட தொழில்நுட்பத்துல மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில ஈலான் மஸ்க் மற்றும் ஜெர்மன் நாட்டின் ராயன் மெட்டல் நிறுவனமும் இணைந்து இந்த சூப்பர் டேங்க் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண போறாங்க. இந்த ராயன் மெட்டல் நிறுவனம் ஏற்கனவே லிங்க்ஸ் 120 அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் டேங்கை உருவாக்கி இருக்காங்க. லிங்க்ஸ் 120 காம்பாக்ட் வெஹிக்கிள் ஏற்கனவே இந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட லிங்க்ஸ் KF-41 அப்படிங்கிற டேங்க்ல பயன்படுத்தப்பட்ட
தொழில்நுட்பமும் லெப்பர்ட் 2 டேங்க்ல பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தையும் இணைத்து உருவாக்கி இருக்காங்க. இந்த லிங்க்ஸ் 120 டேங்க்ல 120 mm ஸ்மூத் போர் கன் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த 120 mm கன்னை பயன்படுத்தி புரோகிராமபிள் டெட்டனேஷன் குண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம 7.62 mm கோஆக்சில் மெஷின் கன்னும் இந்த டேங்க்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த லிங்க்ஸ் 120 டேங்க் 44 டன் எடை கொண்ட டேங்கா உருவாக்கப்பட்டு வருது. இந்த எடையை பார்க்கும் பொழுது லிங்க் 120 டேங்க் ஒரு லைட் வெயிட் டேங்கா உருவாக்கப்பட உள்ளது அப்படிங்கிறது தெரியுது. உக்ரைன் ரஷ்யா போர்ல இருந்து கற்றுக்கொண்ட பாடங்களின் படி யுத்த களத்துல அதிக எடை கொண்ட டேங்குகளை விட லைட் வெயிட் டேங்க்ஸ் சிறப்பா செயல்படுது. லைட் வெயிட் டேங்க்ஸ்னால அதிவேகமா முன்னேறி எதிரிகளோட இலக்கை தாக்க முடியுது. டேங்குகள் பெரும்பாலும் சாலைகள் வழியா தான் நகர்த்தப்படுது. அப்படி இருக்கும் பொழுது அதிக எடை கொண்ட டேங்குகள் சாலையில் போகும் பொழுது போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அதிக எடை கொண்ட டேங்குகளால் வேகமா நகர முடியாது. இதனால எதிரிகளோட ஆன்டி டேங்க் மிசைல்களுக்கு ஒரு ஈஸியான டார்கெட்டா அதிக எடை கொண்ட டேங்குகள் இருக்கு. லைட் டேங்க்ல இருக்கக்கூடிய ஆர்மர்கள் மீடியம் கேலிபர் ஆயுதங்களால் நடத்தப்படும் தாக்குதல்களை தான் தாங்க முடியும். லைட் வெயிட் டேங்க்ஸ்ல பயன்படுத்தப்படும் ஆர்மர்கள் ஜாவலின் போன்ற ஆன்டி டேங்க் மிசைல்களால் நடத்தப்படும் தாக்குதல்களை தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா ஹெவி வெயிட் டேங்குகள்ல 600 முதல் 700 mm திக்னஸ் கொண்ட ஆர்மர்கள் பயன்படுத்தப்படுது. ஆனாலும் இந்த ஆர்மர்களால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா எவ்வளவு திக்கான ஆர்மர்கள் இருந்தாலும் அந்த ஆர்மர்களை துளைக்கக்கூடிய அம்யூனிஷன்ஸ் இப்ப பயன்பாட்டில் இருக்கு. அதிக திக்னஸ் கொண்ட ஆர்மர்கள் இணைப்பதால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால குறைவான திக்னஸ் கொண்ட ஆர்மர்களை லைட் வெயிட் டேங்க்ஸ்ல பயன்படுத்துவது தவறு கிடையாது. லைட் வெயிட் டேங்க்ஸ் எதிரிகளோட தாக்குதல்ல இருந்து தப்பிக்க வைப்பதற்கு டேங்குகளோட வேகம் மற்றும் மனூவரபிலிட்டி அதிகமா இருக்கு. இதனால குறைவான வேகத்துல நகரக்கூடிய அதிக எடை கொண்ட டேங்குகளை விட வேகமா நகரக்கூடிய குறைவான எடை கொண்ட லைட் வெயிட் டேங்க் வரும் காலங்கள்ல சிறப்பா செயல்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதன் காரணமா தான் ரைன்மெட்டல் நிறுவனம் தங்களோட ஃபியூச்சரிஸ்டிக் காம்பாக்ட் வெஹிக்கிள ஒரு லைட் வெயிட் டேங்கா உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு அடுத்து ரைன்மெட்டல் நிறுவனம் டேங்குகளை எதிரிகளோட ஆன்டி டேங்க் மிசைல் தாக்குதல்ல இருந்து பாதுகாப்பதற்கு ஆக்டிவ் டிஃபென்சிவ் சிஸ்டங்களை இந்த டேங்க்ல இணைச்சிருக்காங்க. ஜாவலின் மிசைல்னால டேங்கை சென்று தாக்குவதற்கு 13 செகண்ட் ஆகும். இந்த 13 செகண்ட் ஆக்டிவ் டிஃபென்ஸ் சிஸ்டங்களுக்கு டேங்குகளை பாதுகாப்பதற்கு போதுமானது. இந்த சிஸ்டம் டேங்கை நோக்கி மிசைல் ஏவப்பட்டவுடன் ஒரு வார்னிங் கொடுக்கும். அதற்கு பிறகு டேங்கோட டரட்ல இணைக்கப்பட்டிருக்கிற ஆக்டிவ் டிஃபென்சிவ் சிஸ்டம் ஒரு புகை போன்ற ஒரு தோற்றத்தை வெளியிடும். இதன் மூலமா ஆன்டி டேங்க் மிசைல்கள்ல இருக்கக்கூடிய சீக்கர்களுக்கு தவறான சிக்னல்களை அனுப்பி அந்த மிசைல்களை திசை திருப்பும். இதன் மூலமா ஆன்டி டேங்க் மிசைல் அச்சுறுத்தல்ல இருந்து இந்த டேங்குகளை பாதுகாக்க முடியும். அதற்கு அடுத்து யுஏஇகள் மற்றும் காமகாசி ட்ரோன்கள் சமீப காலமா டேங்குகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. இந்த ட்ரோன் அச்சுறுத்தல்கள்ல இருந்து டேங்குகளை பாதுகாப்பதற்கு ரைன்மெட்டல் நிறுவனம் ஸ்கைநெக்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்த ஸ்கைநெக்ஸ் சிஸ்டங்களை லிங்க்ஸ் 120 டேங்க்ல இணைத்து பயன்படுத்த முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் ட்ரோன்கள், காமகாசி ட்ரோன்கள், ஆன்டி டேங்க் மிசைல்கள் மற்றும் ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் கூட தாக்கி அழிக்க முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டார்கெட்டுகளை கண்டுபிடிப்பது, டார்கெட்டுகளை லாக் செய்வது போன்றவற்றை தன்னிச்சையாகவே செய்யும். டார்கெட்டுகளை தாக்கி அழிப்பதற்கு மட்டும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ஆபரேட்டர் கட்டளையிடணும். இதன் மூலமா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை ஆபரேட் செய்யக்கூடிய ஆபரேட்டர்களின் வேலைப்பளு குறைக்கப்படுது. இந்த ஸ்கைநெக்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி நகரும் டேங்க் படையினருக்கு ஏர் டிஃபென்ஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியும். இந்த ஸ்கைநெக்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் குறைவான ரடார் கிராஸ் செக்ஷன் கொண்ட ஏரியல் டார்கெட்ஸையும் தாக்கி அளிக்கக்கூடிய உலகின் தலை சிறந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல ஒன்று. ரைன்மெட்டல் நிறுவனம் டேங்க்ஸ் மற்றும் டேங்க் புரோடெக்ஷன் அமைப்புகளை ஏற்கனவே உருவாக்கி இருக்காங்க. ஆனா ஈலான் மஸ்கோட தொழில்நுட்பம் இதுல என்ன பயன்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு நீங்க கேட்கலாம். தற்போது உலகில் பயன்படுத்தப்பட்டு வரும் டேங்குகள்ல அதிக எடை கொண்ட டீசல்
இன்ஜின்கள் பயன்படுத்தப்படுது. இந்த இன்ஜின்ல கியர் பாக்ஸ், ஹைட்ராலிக் போன்ற பல சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த சிஸ்டங்கள் அதிக எடை கொண்டது. அதனால ஈலான் மஸ்க் எலக்ட்ரிக் கார்ஸ்க்கு உருவாக்கிய எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை இந்த டேங்க்ல பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. ஈலான் மஸ்கோட எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை டேங்குகள்ல இணைச்சோம் அப்படின்னா பல அட்வான்டேஜஸ் நம்மளுக்கு கிடைக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா டேங்க்ல இருக்கக்கூடிய இன்ஜின்கள், கியர் பாக்ஸ் மற்றும் ஹைட்ராலிக் சிஸ்டத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா டேங்கோட எடை மிக குறைவா இருக்கும். அடுத்து கியர் பாக்ஸ் மற்றும் ஹைட்ராலிக் சிஸ்டங்கள் தொடர்ச்சியா மெயின்டைன் செய்யப்பட்டு வரணும். அப்படி மெயின்டைன் செய்யப்படல அப்படின்னா இந்த சிஸ்டங்கள் ஃபெயில் ஆவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா எலக்ட்ரிக்கல் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை பயன்படுத்தும் பொழுது இந்த சிஸ்டங்கள் எதுவுமே தேவைப்படாது. அதனால குறைவான மெயின்டெனன்ஸ் செஞ்சாலே போதுமானது. இன்ஜின், கியர் பாக்ஸ் மற்றும் ஹைட்ராலிக் சிஸ்டம் இல்ல அப்படின்னா டேங்குகளோட லேஅவுட்ல பல மாற்றங்களை செய்ய முடியும். இதன் மூலமா அதிகமான ஆயுதங்களை டேங்க்ல எடுத்து செல்ல முடியும். ஆயுதங்களை சேஃபஸ்ட் லொகேஷன்ல டேங்க்ல சேமிக்கவும் முடியும். அடுத்து எலக்ட்ரிக் டேங்க்ஸை கட்டுப்படுத்துவது மிகவும் எளிது. எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தினால அதிகமான சக்தியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதனால டேங்குகள் அதிவிரைவா முன்னேறி செல்ல முடியும். எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்துல குறைவான நாய்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால எதிரிகளால இந்த டேங்குகளை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். அடுத்து டேங்குகளை எலக்ட்ரிக் டேங்க்ஸா மாத்தணும் அப்படின்னா எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸ் ஆன ரடார், சென்சார்ஸ், தெர்மல் இமேஜிங், கம்யூனிகேஷன் சிஸ்டங்களுக்கும் டேங்குக்கு பயன்படுத்தக்கூடிய அதே பவர் சோர்ஸ்ல இருந்து பவரை எடுத்துக்கொள்ள முடியும். அதுக்கு அடுத்து ஃபியூச்சர்ல லேசர் வெப்பன்களை டேங்க்ல இணைத்து பயன்படுத்த முயன்று வர்றாங்க. லேசர் வெப்பன்களுக்கும் எலக்ட்ரிக் பவர் தேவைப்படும். அதனால லேசர் வெப்பன்களை எலக்ட்ரிக் டேங்க்ல ஈஸியா இணைக்க முடியும். இது போன்ற பல அட்வான்டேஜஸ் எலக்ட்ரிக் டேங்க்ஸ்க்கு இருக்கு. அதனால ஈலான் மஸ்க் தயாரிக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் டேங்க்ஸ் மிகப்பெரிய வரவேற்பை பெறும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பார்க்கலாம் ஈலான் மஸ்க் மற்ற துறைகள்ல சாதித்தது போன்று டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியிலும் சாதிக்கிறாரா அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.